Hello students, welcome to Max Thirka channel. 7th standard Samachir book term 3 Max chapter 4 geometry la exercise 4.2 la irukka sums la paakala. So இந்த exercise la வந்து measurements ஆன radius and diameter கொடுத்துட்டு நம்மள circle draw பண்ண சொல்றாங்க. So இப்பல first one ல வந்து 5 sums இருக்கு, second one ல 6 sums இருக்கு. one by one பார்க்கலாம். So second ல பாத்தீங்க அப்படின்னா 2 r கொடுத்திருக்காங்க. So inner radius and outer radius. So அந்த மாதிரியும் நம்ம concentric circles நம்ம draw பண்ணலாம். So one by one பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சர்க்கிள் நம்ம இப்போ ட்ரா பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ல ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணணும். எப்போவுமே ஃபர்ஸ்ட் ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணணும். ஸோ ரஃப் டயக்ராம் வந்து நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஒரு சர்க்கிள் தானே ட்ரா பண்ணணும். நீங்கள் காயின் யூஸ் பண்ணி நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. ஓகேங்களா? காயின் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணுங்க. ஸோ நடுவில் வந்து சென்டரில் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம ரேடியஸ் 4 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணணும். ஸோ இப்போ இதில் இதுதான் 6, இது 4 சென்டிமீட்டர் நம்ம இப்போ ட்ரா பண்ணிட்டோம். ஆஸ் யூஷுவல் இதே மாதிரி தான் இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எப்படி ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எடுத்துக்கணும். ஸ்கேலில் வந்து காம்பஸ் யூஸ் பண்ணி 4 சென்டிமீட்டர் ரேடியஸ் நம்ம மெஷர் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி அதில் 4 சென்டிமீட்டர் பாருங்கள், 4 சென்டிமீட்டருங்க இங்கே இருக்கு. ஸோ இதில் நீடில் வச்சுட்டு 0 பாயிண்டில் நம்ம பென்சிலோட டிப் இப்போ 4 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ எந்த இடத்துல பாயிண்ட் பண்ணுறதுன்னா எந்த இடத்துல வேணாலும் பாயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணுறேன். இப்போ இங்கே பாயிண்ட் பண்ணியிருக்கேன். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நானாக தான் ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டு அந்த பாயிண்டில் இருந்து நம்ம 4 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். கை எடுக்கக்கூடாது. கை எடுக்காமல் அப்படியே நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா அழகாக சர்க்கிள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரேடியஸ் மார்க் பண்ணணும். இந்த பாயிண்ட்டை ஓ அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து தான் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து எவ்வளோ சென்டிமீட்டர் அப்படின்னா பாருங்கள், 4 சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இப்போ இது வந்து இந்த ரேடியஸ் வந்து எவ்வளவு 4 சென்டிமீட்டர். ஸோ 4 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணி ரேடியஸ்க்கு நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ண மெத்தட். இந்த மெத்தடை நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும் கண்டிப்பாக. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வெரி வெரி ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாயிண்ட் வச்சோம் இல்லையா? மார்க் பாயிண்ட் ஏ, மார்க் அப் பாயிண்ட் ஓ. ஓ அப்படிங்கிற பாயிண்ட் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். ஸோ அதை வச்சு extend the compass distance equal to the radius 4 cm. ஸோ காம்பஸில் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம 4 சென்டிமீட்டருக்கு ஒரு மெஷர்மெண்ட் எடுத்தோம். அந்த மெஷர்மெண்ட்டை வந்து எங்கே வச்சுருந்தோம் அப்படின்னா கரெக்டாக அந்த காம்பஸோட நீடில் நம்ம ஓ அப்படிங்கிற பாயிண்டில் வச்சுட்டு at center O hold the compass firmly and the pointed ended of compass. அப்படியே பாயிண்டடாக இங்கே ஆரம்பிக்கிற காம்பஸோட பாயிண்ட்டு சுற்றி மறுபடியும் இதே இடத்துக்கு வந்தால் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகிடும்? சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஸ்லோலி ரொட்டேட் த காம்பஸ் அரௌண்ட் டு கெட் த சர்க்கிள். இப்போ நமக்கு இந்த சர்க்கிள் கிடச்சிருச்சு. ரேடியஸ் 4 சென்டிமீட்டருக்கான சர்க்கிள் கிடச்சிருச்சு. இது ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். ஸோ அகெயின் வந்து செகண்டில் வந்து நமக்கு டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரேடியஸ் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரேடியஸ்க்கு ட்ரா பண்ண வேண்டியதான். கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஒன்றுக்கு நான் எழுதியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒனுக்கு நான் எழுதியிருக்கேன். ஆஸ் யூஸ்வல் செகண்ட் தேர்ட் இனி வர எல்லாத்துக்குமே அதே கன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரேடியஸ் இடத்துல சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும், மெஷர்மெண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டயாமீட்டர் தேவையில்லை, நமக்கு ரேடியஸ் தான் வேணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? வெரி குட், டயாமீட்டர் பை 2. ஸோ டயாமீட்டர் 12 by 2. ஸோ ஆன்சர் என்னது? 1 2 சார் 2, 6 2 சார் 12, 6 சென்டிமீட்டர். இப்போ ரேடியஸ் நமக்கு 6 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. இதை யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணலாமா? ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு காயின் இருந்தால் போதும், வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஒரு காயின் இருந்து நம்ம ஈஸியாக ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோம். ரேடியஸ் 6 சென்டிமீட்டருக்கு. இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸோ அதை எப்படி நம்ம காம்பஸில் மெஷர் பண்ணுறது? ஸ்கேல்லேருந்து காம்பஸ்க்கு மெஷர் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி நம்ம பாயிண்ட் இப்போ இங்கே வந்து ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டை ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓங்கிற பாயிண்ட்டை வந்து நான் பாருங்கள் இங்கே நகர்த்திருக்கேன்.
அங்கே வைக்கிறேன், இடம் இருக்காதுன்ட்டு. பாருங்கள், இப்போ ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த ஓங்கிற பாயிண்ட்டை சென்டராக யூஸ் பண்ணி இப்போ நான் 6 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம மெஷர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், 6 சென்டிமீட்டர் நான் நீடில் வச்சுருக்கேன். பாருங்கள், 6 சென்டிமீட்டர் நீடில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 0ல் நான் வந்து பென்சிலோட நீடில் வச்சுருக்கேன். கரெக்டாக 6 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கேலை எடுத்துகிட்டு ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி நம்ம ஒரு சர்க்கிள் இப்போ ட்ரா பண்ணலாம். எந்த இடத்துல ஆரம்பிக்கிறோமோ அதே இடத்துல கொண்டு வந்து நம்ம முடிக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நமக்கு ரேடியஸ் 6 சென்டிமீட்டருக்கான ஒரு சர்க்கிள் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். ஈஸியாக இருக்குங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பென்சிலோட ஸ்கேலோட 0 பாயிண்ட்டை நம்ம ஓ அப்படிங்கிற பாயிண்ட்லேயும், அதுக்கப்புறம் 6ங்கிறது பாருங்கள் கரெக்டாக இங்கே இருக்குது. ஸோ அப்போது நம்ம அப்படியே இந்த லைனை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ ரேடியஸ் எவ்வளவு நமக்கு 6 சென்டிமீட்டருக்கான சர்க்கிள் நமக்கு கிடச்சிருச்சு. இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி எழுதிட்டு ரேடியஸுங்கிற இடத்துல இங்கே 6 சென்டிமீட்டர் எழுதினா போதும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரேடியஸாகவே கொடுத்துருக்காங்க. அதாவது 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 3.5 சென்டிமீட்டருக்கு தான் இப்போ நம்ம என்ன ட்ரா பண்ணணும்? சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன ட்ரா பண்ணணும்? கண்டிப்பாக ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணணும். ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணணும். இப்போது ரஃப் டயக்ராமுக்கு ஆஸ் யூஷுவல் காயின் யூஸ் பண்ணியே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டு, இதோட ரேடியஸ் வந்து 3.5 சென்டிமீட்டர். ஸோ இந்த 3.5 சென்டிமீட்டர் இப்போ நம்ம காம்பஸில் மெஷர் பண்ணிவிட்டு அது ஸ்கேல் யூஸ் பண்ணி காம்பஸில் நம்ம மெஷர் பண்ணணும். இப்போது காம்பஸில் 3.5ங்கிறது பாருங்கள் இந்த இடத்துல வரும். நான் பாருங்கள் 3.5க்கு நேராக தான் நீடில் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் 0ல் இப்போ நான் வந்து பென்சிலோட டிப் வச்சுட்டேன். புரியுதுங்களா? இங்கே பாருங்கள் இதுதான் 3.5. 3ங்கிறது இங்கே இருக்குது. நான் நீடில் டச் பண்ணி காமிக்கிறேன். 3ங்கிறது இங்கே இருக்குது. 3.1, 3.2, 3.3, 3.4, 3.5ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. பென்சிலோட டிப்பு பாருங்கள் 0 கிட்ட கரெக்டாக இருக்குது. இதுதான் 3.5 ரேடியஸ். ஸோ இந்த ரேடியஸை யூஸ் பண்ணி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த இடத்துல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டு. இந்த சென்டர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். பாருங்கள், சென்டர் பாயிண்ட் யூஸ் பண்ணி ரிப்பீட்டடாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியாக வரும் நம்மளோட சர்க்கிள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அகெயின் நம்ம ஸ்கேல் எடுத்து நம்ம 0ல் ஓங்கிற பாயிண்டில் வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக 3.5ல் இருக்குது பாருங்கள். ஸோ இது நம்ம இப்போது இந்த ரேடியஸ் 3.5 சென்டிமீட்டருக்கான சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக எழுதணும், எழுதாமல் இருக்கக்கூடாது. எழுதினா தான் நமக்கு மார்க் போடுவாங்க. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன் ரேடியஸ் 6.5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து காயின் யூஸ் பண்ணுங்கள். ஸோ காயின் யூஸ் பண்ணி ரஃபாக ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள். ரஃபாக ட்ராயிங் பண்ணிவிட்டு அதில் நடுவில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 போட்டுக்கோங்க. அதாவது ஓ அப்படிங்கிற பாயிண்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு ரேடியஸ் ட்ரா பண்ணுங்கள். அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம ரஃப் டயக்ராம். ஸோ அதனால் எந்த மெஷர்மெண்ட்டும் கேட்க மாட்டாங்க. இப்போ 6.5 சென்டிமீட்டருக்கு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணணும். இப்போ எப்படி 6.5க்கு நம்ம ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ மிட் பாயிண்ட்டை ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த இடத்துல வச்சிடலாம். இதுதான் என்னது? சென்டர் பாயிண்ட் ஓ. இந்த ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டை சென்டராக யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம காம்பஸில் மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ காம்பஸில் 6.5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணணும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நீடில் எப்போவுமே இந்த சைடு வைங்க. 6.5ல் அந்த இடத்த நல்லா ஸ்கேலை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 6.5ல் வச்சுருக்கேன். இப்போ அப்படியே நீங்கள் வந்து பென்சில் இருக்க இடத்த நகர்த்துனீங்கன்னா 0ட்ட வந்துடும். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 6.5, இங்கே 0 இருக்குது.
கரெக்டாக 0 6.5 இருக்குது. இப்போ நம்ம ஓ அப்படிங்கிற சென்டர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணலாமா? பாருங்கள், நீடில் இருக்க போர்ஷனை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் எப்போவுமே. நீடில் இருக்கிற போர்ஷன் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்படியே நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ண வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 6.5 சென்டிமீட்டருக்கு நமக்கு ஒரு சர்க்கிள் கிடச்சிருக்கு. ஸோ 0ங்கிறத வந்து ஓங்கிற பாயிண்டில் வைங்க. 6.5 பாருங்கள், கரெக்டாக அக்யூரஸியாக இருக்குது. ஸோ இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு, ஸோ நம்ம என்ன ரேடியஸ்க்கு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6.5 சென்டிமீட்டருக்கு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். இது 4th ஒன்னோட ஆன்சர். கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும், ஒன்றும் இல்லை, மெஷர்மெண்ட்டில் மட்டும் மாற்றினா போதும். ஃபஸ்ட் ஒன் மாதிரியே தான் இந்த 5 சம்முக்குமே 5 ஜாமெண்ட்ரி சர்க்கிள்ஸுக்குமே சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம 5th ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 5th ஒன் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர்னு. ஸோ இப்போ நமக்கு டயாமீட்ரு 6 சென்டிமீட்டர் நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, ரேடியஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? D/2. ஸோ டியோட வேல்யூ 6/2. ஸோ ஈக்குவல் 1 2s are 2, 3 2s are 6. ஸோ 3 சென்டிமீட்டர். தட் மீன்ஸ் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். இந்த 3 சென்டிமீட்டருக்கு தான் நம்ம இப்போ என்ன ட்ரா பண்ணணும்னா சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஸோ ரஃப் டயக்ராம் ஃபஸ்ட் நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஸ்வல் ரஃப் டயக்ராமை நீங்கள் காயின் யூஸ் பண்ணுங்கள். காயின் யூஸ் பண்ணி நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ காயின் யூஸ் பண்ணும்போது பாருங்கள், அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம ரஃப் டயக்ராம், பட் ஆனால் கண்டிப்பாக ரஃப் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணணும். அப்புறம் சென்டரில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அதை ஓன் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் யூஸ் பண்ணுங்கள். லைன் யூஸ் பண்ணால் இது R is equal to 3 சென்டிமீட்டர். இப்போ 3 சென்டிமீட்டருக்கு தான் நம்ம இப்போது சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். இங்கே வந்து பாயிண்ட் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட்டை O அப்படின்னு மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கேலில் காம்பஸில் மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். அதாவது 3 சென்டிமீட்டருக்கு காம்பஸோட நீடில் 3ல் வைங்க. நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்படியே இதை இழுத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா 0 அப்படிங்கிற பாயிண்ட் கிட்ட வந்து கரெக்டாக நமக்கு பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 0 கிட்ட இருக்குது. இப்போ 3 கிட்ட இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஃபிங்கர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ கரெக்டாக நமக்கு இங்கே 3 கிட்ட இருக்குது, இங்கே 0 கிட்ட இருக்குது. இப்போது நம்ம காம்பஸ் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ண வேண்டியது. மெதுவாக ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ 3 சென்டிமீட்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சர்க்கிள் ஈஸியாக இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு. சாரி, முடிஞ்ச அளவுக்கு காம்பஸை எடுக்காமல், அதை நீடில் வந்து இது பண்ணக்கூடாது, எடுக்காமல் நீங்கள் சர்க்கிள் ட்ரா பண்ணி பழகுங்க. ஸோ எப்போவுமே ஜாமெட்ரியை ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நமக்கு 3 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் நமக்கு கிடச்சிருச்சு, புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மெஷர்மெண்ட் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக பாருங்கள், அக்யூரஸியாக 3 சென்டிமீட்டருக்கு. சாரி, இப்போது இந்த லைனை மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ ரேடியஸ் நமக்கு எவ்வளவு? 3 சென்டிமீட்டருக்கான நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இது 5th ஒன்னோட ஆன்சர். கண்டிப்பாக இதுக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதாமல் ஜாமெட்ரி கிடையாது. நம்ம என்ன செஞ்சுருக்கோமோ அதை நம்ம எழுதணும், சரிங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஷினில் இருக்க 5 சம்ஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஒன் பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மேக்ஸ் தீர்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் கொஷின், draw concentric circles for the following measurements of radii or diameters. Find out the width of the each circular ring. ஸோ இங்கேயும் கன்சென்ட்ரிக் சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ அதோட ரேடியஸ் இல்லைனா டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, அதோட வித்தும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸாக ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம வந்து கன்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் தான் ட்ரா பண்ணோம். பட் அங்கே வந்து ஒரே ஒரு ரேடியஸு ஒரு டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்க, அதை அப்புறம் நம்ம ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணோம். இங்கே எப்படின்னா 2 ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரேடியஸை C1 அப்படின்னும், அதாவது சர்க்கிள் 1 அப்புறம் சர்க்கிள் 2ன்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம
2 சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணணும், அதாவது கன்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ். ஸோ எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? செகண்ட் ஒனில் ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். ரேடியஸ் 3 சென்டிமீட்டர்னு இன்னொரு ரேடியஸ் 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கன்சென்ட்ரிக் சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட அந்த சர்க்குலர் ரிங்கோட வித்தும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸோ இங்கே 2 ரேடியஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்ம இப்போ 2 சர்க்கிள் ட்ரா பண்ணணும், இன்னர் ரேடியஸ் அண்ட் அவுட்டர் ரேடியஸ். ஸோ இந்த மாதிரி 2 சர்க்கிள், அதாவது உள்ளே வந்து இப்போ நமக்கு ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ரேடியஸ் எப்போவுமே ட்ரா பண்ணோம். அது வந்து 3 சென்டிமீட்டர். ஸோ இது 3 சென்டிமீட்டர். அகைன் இன்னொரு ரேடியஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இன்னும் கொடுத்துருக்காங்களா 5 சென்டிமீட்டர். அது நமக்கு அவுட்டர் ரேடியஸ். அது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க, இது அவுட்டர் ரேடியஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது 3 சென்டிமீட்டர் இந்த ரேடியஸ். அகெயின் இந்த ரேடியஸ் வந்து எவ்வளவு, நமக்கு 5 சென்டிமீட்டர். ஸோ இந்த சர்க்கிளை நம்ம C1 அப்படின்னு சொல்லுவோம். இன்னர் சர்க்கிள் இருக்குல்லையே அதை C1 சொல்லுவோம், அவுட்டர் சர்க்கிளை நம்ம C2ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ வித் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வித்துனா என்ன அப்படின்னா நமக்கு C2 மைனஸ் C1. அப்போது C2ஓட வேல்யூ 5, இதோட ரேடியஸ் 5 மைனஸ் 3 C1 இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் தான் அதோட வித்து. ஸோ இப்போ நம்ம எப்படி ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலவே நீங்கள் ஃபஸ்ட்டு சென்டரில் ஒரு பாயிண்ட் வைங்க. என்ன பாயிண்ட், இந்த பாயிண்ட்டுக்கு ஓ அப்படிங்கிற பாயிண்ட், இதுதான் ஓ அப்படிங்கிற பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 3 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணலாம் காம்பஸ் யூஸ் பண்ணி. இப்போ ஸ்கேலில் காம்பஸோட நீடில் 3 சென்டிமீட்டர்லேயும் பாருங்கள், பென்சிலோட நீடில் 0லேயே வச்சு நம்ம 3 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஓங்கிற பாயிண்ட்டை சென்டராக யூஸ் பண்ணி நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். இப்போது 3 சென்டிமீட்டர் ரேடியஸுக்கு ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதை மெஷர் பண்ணோம்னா இந்த பார்த்திங்கன்னா நமக்கு 3 சென்டிமீட்டர் அக்யூரஸியாக இருக்கும். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ சென்டிமீட்டர் எடுக்கணும் அப்படின்னா 5 சென்டிமீட்டருக்கு நம்ம ரேடியஸ் எடுக்கணும். ஸோ அகெயின் ஸ்கேலில் 5 பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது, அங்கே காம்பஸோட நீடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 0 கிட்ட நம்ம பென்சிலோட நீடில் கொண்டு போய் வைக்கணும். ஸோ வச்சோம் அப்படின்னா நமக்கு 5 சென்டிமீட்டர் ரேடியஸ்க்கான நமக்கு கிடச்சிடும். ஸோ இதில் இப்போது அதே சென்டர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இப்போது அகெயின் ஒரு சர்க்கிள், இப்போது 5 சென்டிமீட்டருக்கு அகெயின் நம்ம ஒரு ரேடியஸ் கொடுத்துருந்த ரேடியஸுக்கு நம்ம ஒரு பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், நான் இந்த இடத்துல 0 வைக்கிறேன், இங்கே 5 இருக்குது பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். ரிங்கில் நமக்கு 0, அகெயின் இங்கே நமக்கு 5 சென்டிமீட்டர். ஸோ இந்த ரேடியஸ் வந்து நமக்கு 5 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? இப்போது இந்த ஃபஸ்ட்டு இன்னர் சர்க்கிள் இருக்குல்ல, இதுதான் நமக்கு C1, இந்த சர்க்கிள் நமக்கு C2. ஸோ இதோட வித் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, கண்டுபிடிக்கலாமா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் வித்து C2 மைனஸ் C1, அதாவது அவுட்ரு சர்க்கிள்லேருந்து இன்னர் சர்க்கிளை மைனஸ் பண்ணோம்னா வித்து கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க என்னென்னா கரெக்டாக பாருங்கள் 2 சென்டிமீட்டர் இருக்கும், இருக்கா? 0 அவுட்டர் ரிங்கில் இருக்குது, 2 இன்னர் ரிங்கில் இருக்குது. ஸோ இதோட வித்து எவ்வளவு அப்படின்னு சொன்னால் வித் இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர். புரியுதுங்களா? நம்ம கண்டுபிடிச்சது கிடச்சிருச்சா 2 சென்டிமீட்டரு. இது செகண்ட் ஒனில் ஃபஸ்ட் கொஷினோட ஆன்சர். இதுக்கு நான் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி காமிக்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து எல்லாவோட ஜாமெட்ரிக் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் நீங்கள் கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும், ஜாமெட்ரி டயக்ராம் ட்ரா பண்ணிவிட்டு. இப்போ நான் எப்படி எழுதுறதுன்னு சொல்கிறேன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ்க்கு என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு டேக் எனி பாயிண்ட் O அண்ட் மார்க் த சென்டர் with O as the center and draw a circle of radius 3 cm. ஸோ ஓவை யூஸ் பண்ணி நம்ம 3 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம். அகைன் அதே ஓவை சென்டராக யூஸ் பண்ணி நம்ம 5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம். தஸ் த கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபஸ்ட்டு சர்க்கிள் C1 அப்படின்னு சொல்கிறோம், செகண்ட் சர்க்கிள் C2ன்னு சொல்கிறோம். ஸோ அதோட வித்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சர்க்கிள் ரிங்கோட வந்து C2 மைனஸ் C1, அதாவது 5 மைனஸ் 3, அதாவது 2 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்கிது. இது செகண்ட் ஒனில் ஃபஸ்ட் ஒனோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா டயக்ராமுக்கும்
நமக்கு சேம் தான். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட் ஒனுக்கு மட்டும் எழுதியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக எல்லா ஜாமெட்ரிக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். ஓகேங்களா? செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர் அண்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு 6.5 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. 2 ரேடியஸும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. கன்சென்ட்ரிக் சர்க்கிள் ட்ரா பண்ணணும் அண்ட் ஆல்சோ வித்தும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ரஃப் டயக்ராமில் இப்போது நமக்கு சென்டர் பாயிண்ட்டை ஓன்னு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஓங்கிற பாயிண்டில் இருந்து எவ்வளோ சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ரேடியஸ் 3.5 சென்டிமீட்டர். ஸோ இந்த சர்க்கிள் வந்து 3.5 சென்டிமீட்டர் அண்ட் இந்த சர்க்கிள் வந்து நமக்கு 6.5 சென்டிமீட்டர். ஸோ இந்த சர்க்கிள் C1, இந்த சர்க்கிள் C2. அகெயின் நமக்கு வித்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா C2 மைனஸ் C1. ஸோ 6.5 மைனஸ் 3.5. ஸோ வேல்யூ வித் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? மைனஸ் பண்ணோம்னா 6.5லேருந்து 3.5 மைனஸ் பண்ணோம்னா 3. ஸோ இதோட வித்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் நமக்கு வித் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர்னு கிடைக்கணும். ஸோ இது ரஃப் டயக்ராம். இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேலில் காம்பஸில் வந்து மெஷர் பண்ணணும். எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 3.5 சென்டிமீட்டர். ஸோ அகெயின் நம்ம 3.5 பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நமக்கு காமிக்குது. ஸோ அதில் நீடில் வச்சுட்டு பென்சிலோட நீடில் நம்ம 0க்கு கரெக்டாக கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம 3.5 சென்டிமீட்டருக்கு நம்ம காம்பஸில் எடுத்துட்டோம். அகெயின் நமக்கு O அப்படிங்கிற பாயிண்ட் சென்டர் பண்ணணும் இல்லையா? ஸோ O அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்துல வச்சுக்கலாம். இதுதான் இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம ஓன்னு சொல்லிவிட்டு இதை வந்து நம்ம சென்டராக யூஸ் பண்ணி ஓங்கிற பாயிண்ட்டை சென்டராக யூஸ் பண்ணி இப்போது 3.5 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறோம். இப்போ நம்ம 3.5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஸோ மெஷர் பண்ணோம்னா பாருங்கள் கரெக்டாக 0 வந்து பாயிண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ரிங்கில் வந்து நமக்கு 3.5 இருக்குது. ஸோ இந்த லைனை ஜாயின் பண்ணிவிட்டு இதோட ரேடியஸ் எவ்வளவு? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6.5 கொடுத்துருக்காங்க. ஸோ அகெயின் 6.5ங்கும் போது பாருங்கள் இந்த இடத்துல இருக்கும் 6.5ங்க 0.5 இங்கே இருக்குது. அகெயின் நம்ம 0 கிட்ட இந்த நீடில் நம்ம கொண்டு போகிறோம். ஸோ 6.5ங்கிறது இங்கே இருக்குது, 0ங்கிறது இங்கே இருக்குது. சிக்ஸ் 6.5 இந்த இடத்துல, அகெயின் 0 இந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம அதே O பாயிண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிள் இப்போ நம்ம அழகாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு சொன்னால் 6.5 சென்டிமீட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கரெக்டாக பாருங்கள் 6.5ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. இதுலேருந்து ஒரு லைனை ஜாயின் பண்ணிவிட்டு இதோட ரேடியஸ் வந்து 6.5 சென்டிமீட்டர். இந்த சர்க்கிள் C1, இந்த சர்க்கிள் C2. ஸோ இதோட வித்து கண்டுபிடிக்கணும்னு நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். வித்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு வரணும்? 3 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு இல்லையா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி. ஸோ இங்கே பாருங்கள் கரெக்டாக 3 சென்டிமீட்டருக்கு பாருங்கள். 0 வந்து இந்த பாயிண்டில் இருக்கா, 3ங்கிறது இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை அப்படியே ஜாயின் பண்ணிட வேண்டியதான். இது வந்து 3 சென்டிமீட்டர். இது வந்து இதோட வித்து W நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். புரியுதுங்களா? இது செகண்ட் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். இதுக்கு கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒனில் தேர்ட் ஒன் டயாமீட்டர் ரெண்டுமே டயாமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை ரேடியஸாக மாற்றணும். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு D/2. ஸோ அகெயின் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 6.4 டிவைடட் பை 2. ஸோ R இஸ் ஈக்குவல் டு 1 2s are 2, இங்கே 3 2s are 6. அப்போது இங்கே 2 2s are 4. அப்போ 3.2 சென்டிமீட்டர் தான் இந்த C1ஓட ஆன்சர். அகெயின் இன்னொரு C2 கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இது 11.6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க.
நம்ம வந்து ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு d/2. ஸோ 11.6 டிவைடட் பை 2. ஸோ 1 2s are 2, இங்கே 5 2s are 10, ரிமைண்டர் 1 கொடுத்தோம்னா 8 2s are 16. ஸோ 5.8 சென்டிமீட்டர்னு கிடைக்கிது. ஸோ இதுக்கு நம்ம இப்போது ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணோம். ஏன்னா நம்ம கன்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸுக்கு வந்து நமக்கு 2 ரேடியஸ் தேவைப்படுது. ஸோ 2 ரேடியஸ் அவங்க டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்க, ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரஃப் டயக்ராம், தென் ஃபேர் டயக்ராம், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம எழுதணும். இப்போ ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு ஓங்கிற பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு 3.2 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். அதுக்கப்புறம் 5.8 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். இந்த சர்க்கிள் C1, இந்த சர்க்கிள் C2. இவங்க 2 பேரோட வித் என்னன்னு பார்க்குறதுக்கு ஃபார்முலா வித் இஸ் ஈக்குவல் டு C2 மைனஸ் C1. ஸோ C2ஓட வேல்யூ 5.8 மைனஸ் 3.2. ஸோ மைனஸ் பண்ணோம்னா வித்தோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் 8ல் 2 மைனஸ் பண்ணால் 6 பாயிண்ட்டு, 5ல் 3 மைனஸ் பண்ணால் 2. ஸோ 2.6 சென்டிமீட்டர் கிடைக்கணும். ஸோ 2.6 சென்டிமீட்டர் கிடைக்குதா நம்ம வந்து சர்க்கிள் ட்ரா பண்ணி செக் பண்ணலாமா? ஸோ இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் படியே நம்ம இப்போ ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஓ அப்படிங்கிற பாயிண்ட் மார்க் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் ஓ அப்படிங்கிற பாயிண்ட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த பாயிண்ட் இப்போ நமக்கு ஓ, ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை சென்டராக யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம 3.2 அண்ட் 5.8 சென்டிமீட்டருக்கு நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்கேலில் ஃபஸ்ட்டு காம்பஸோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 3.2. ஸோ 3 இங்கே இருக்குது. 3.2ங்கிறது பாருங்கள் இந்த இடத்துல இருக்கும். கரெக்டாக அக்யூரேட்டாக இந்த இடத்துல ஸ்கேலை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பென்சில் மூவ் பண்ணோன்னா 0 இங்கே இருக்குது, 3.2 இங்கே இருக்குது, 0 இங்கே இருக்குது, 3.2 தென் 0 இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட்டை ஓ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே சர்க்கிள் ட்ரா பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம ஓ அப்படிங்கிற சென்டர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம 3.2 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா 3 இந்த இடத்துல இருக்குது, 3.1 3.2ங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இந்த லைனை ஜாயின் பண்ணிவிட்டு இதோட ரேடியஸ் வந்து 3.2 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அகைன் நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் என்னதுன்னா 5.8 இல்லையா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரேடியஸ் வந்து 5.8. இந்த 5.8க்கு பாருங்கள் 5.5 இந்த இடத்துல இருக்குது, 5.5 5.6 5.7 5.8ங்கிறது இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக நான் பாயிண்ட்டு காம்பஸோட நீடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 5.8ல் இருக்குது. அகைன் அப்படியே மூவ் பண்ணி நம்ம பென்சிலோட டிப்பை 0 கிட்ட கொண்டு போனோம்னா 5.8 சென்டிமீட்டர். இப்போ நம்ம 0 பாயிண்டில் ஓ பாயிண்டில் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு அழகாக ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண வேண்டியதான். பெரிய மெஷர்மெண்ட் அதாவது சென்டிமீட்டர் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு சர்க்கிள் ஈஸியாக இருக்கும். சென்டிமீட்டர் குறைவாக இருந்ததுன்னா நமக்கு சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இதோட ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னா 5.8. ஸோ 5.8 இருக்கான்னு பார்க்கலாமா? இங்கே இருக்குது 5.8 பாருங்கள், கரெக்டாக 5.8. ஸோ கரெக்டாக 5.8 இருக்குது. இதோட ரேடியஸ் வந்து 5.8 சென்டிமீட்டர். இப்போது இந்த சர்க்கிளுக்கு பேர் என்ன அப்படின்னா C1, இதுக்கு C2. நம்ம வித்து கண்டுபிடிக்கணும்னா C2 மைனஸ் C1. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ எவ்வளோ ஆன்சர் கிடச்சிதுன்னா 2.6 கிடச்சிது. ஸோ 2.6 இங்கே கிடைக்குதான்னு பார்க்கலாமா? நம்ம செக் பண்ணலாமா? ஸோ 0 வந்து அவுட்டர் ரிங்லேயும் அகெயின் பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அவுட்டர் ரிங்கில் 0, இன்னர் ரிங்கில் 2.5 இங்கே இருக்குது, 2.6 பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது கரெக்டாக. ஸோ இது அப்படியே நீங்கள் லைன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வித்து அகலம், வித்துனா தமிழில் அகலம், வித்து எவ்வளோ அப்படின்னா 2.6 சென்டிமீட்டர் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? இது செகண்ட் ஒனில் தேர்ட் ஒன்னோட ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் ஒனில் ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒனில் ஃபோர்த் ஒனில் ரேடியஸ் 5 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ் 7.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரஃப் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்டர் பாயிண்ட் ஓ மார்க் பண்ணிவிட்டு ஒரு இன்னர் ரேடியஸ் அண்ட் அவுட்டர் ரேடியஸ்க்கான சர்க்கிள் ட்ரா பண்ணிவிட்டு ஸோ இன்னர் ரேடியஸோட ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் வந்து அவங்க 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அவுட்ரு சர்க்கிள் வந்து எவ்வளவு அப்படின்னா அவங்க 7.5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது C1, இது C2. ஸோ வித்து கண்டுபிடிக்கிறதுக்கு C2 மைனஸ் C1 அப்போது 7.5 சென்டிமீட்டர் மைனஸ் 5 சென்டிமீட்டர். ஸோ 7.5லேருந்து 5 மைனஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் என்னன்னா 2.5 வித் இஸ் ஈக்குவல் டு 2.5 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம நீங்கள் மைனஸ் பண்ணால் பாருங்கள் 7.5லேருந்து நம்ம 5 தான் மைனஸ் பண்ணோம். ஸோ 5.0. ஸோ 5.7ல் 5 மைனஸ் பண்ணால் 2. ஸோ 2.5 சென்டிமீட்டர் தான் இதுக்கு வித்து. இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸோ மார்க் த பாயிண்ட் சென்டர் அட் ஓன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்கேலில் காம்பஸில் ஃபஸ்ட்டு ரேடியஸ் எவ்வளவு 5 சென்டிமீட்டர். 5 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ நீடில் வந்து காம்பஸோட நீடில் 5லேயும் நம்ம பென்சிலோட நீடில் 0லேயும் வச்சுட்டு இப்போ நம்ம சென்டர் பாயிண்டான ஓலேருந்து இப்போது 5 சென்டிமீட்டருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் 5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ 5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இந்த ரேடியஸ் வந்து இப்போ நமக்கு 5 சென்டிமீட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரேடியஸ் எவ்வளவு 5 சென்டிமீட்டர். ஸோ 5 சென்டிமீட்டருக்கு நம்ம கொடுத்துருந்த ரேடியஸ் 5 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம 7.5 ட்ரா பண்ணணும். ஏன்னா செகண்ட் ரேடியஸ் வந்து 7.5. ஸோ அகெயின் ஸ்கேலில் 7.5ங்கிறது பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது 7.5. ஸோ பென்சிலோட நீடில் 0ல் நான் வைக்கிறேன் 7.5 அண்ட் 0. இப்போது நம்ம அதே சென்டர் பாயிண்ட் ஓவை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போவோம். பார்த்திங்கன்னா பெரிய சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த சர்க்குலர் ரிங் போடுறதுக்கு. இதே வந்து சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ணோம்னா நமக்கு சர்க்கிள் போடுற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7.5க்கு நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இதோட ரேடியஸ் 7.5 சென்டிமீட்டர். ஸோ இந்த சர்க்கிள் C1, இந்த சர்க்கிள் C2. ஸோ இந்த C2லேருந்து இப்போ C1 மைனஸ் பண்ணி எவ்வளோ ஆன்சர் கிடச்சிருக்கு வித்து நமக்கு 2.5. ஸோ 2.5 இருக்கா இதோட வித்துன்னு பார்க்கலாமா? நம்ம பாருங்கள் எக்ஸாக்டாக 2.5ல் இருக்குது. கரெக்டாக 2.5. ஸோ வித்து வந்து எவ்வளவுனா 2.5 சென்டிமீட்டர். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டயக்ராம் வரைகிறது எப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம 5th ஒன் பார்க்கலாம். கண்டிப்பாக கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணும். செகண்ட் ஒனில் 5th ஒன் பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 6.2 சென்டிமீட்டர் அண்ட் ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 6.2 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிக்கணும், மெஷர்மெண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்குது. இது எப்படா கன்சென்ட்ரிக் சர்க்கிள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே ரேடியஸ். ஸோ டயாமீட்டரை ஃபஸ்ட் இப்போ நம்ம ரேடியஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம்னா R இஸ் ஈக்குவல் டு D/2. ஸோ R இஸ் ஈக்குவல் டு 6.2 டிவைடட் பை 2. ஸோ 1 2s are 2, இங்கே 3 2s are 6, 1 2s are 2. ஸோ R இஸ் ஈக்குவல் டு 3.1 சென்டிமீட்டர் அண்ட் இங்கே வந்து ரேடியஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ R இஸ் ஈக்குவல் டு 6.2 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இந்த மெஷர்மெண்ட்டுக்கு தான் நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணணும். புரியுதுங்களா? என்னடா மெஷர்மெண்ட் ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு எப்படி கன்சென்ட்ரிக் ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க கொஷினை. இது டயாமீட்டர், இது சர்க்கிள். கொஷினை 1 or 2 times ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சம்மை சால்வ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸோ ரஃப் டயக்ராமில் ஓங்கிற சென்டர் பாயிண்ட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட்டில் ரேடியஸ் எந்த ரேடியஸில் சர்க்கிள் ட்ரா பண்ணோம் அப்படின்னா ரேடியஸ் 3.1 சென்டிமீட்டர். அகெயின் இன்னொரு ரேடியஸ் வந்து நமக்கு 6.2 சென்டிமீட்டருக்கு நம்ம ட்ரா பண்ணணும்.
புரியுதுங்களா? ஸோ இது C1, இது C2. ஸோ வித் கண்டுபிடிக்கணும். ஸோ C2 மைனஸ் C1. C2ஓட வேல்யூ 6.2 மைனஸ் 3.1. ஸோ இப்போ வித் இஸ் ஈக்குவல் டு 2ல் 1 மைனஸ் பண்ணோம்னா 1. 6ல் 3 மைனஸ் பண்ணோம்னா 3. ஸோ 3.1 சென்டிமீட்டர் தான் இதுக்கு வித்து. இப்போ நம்ம எப்படி ஃபேர் டயக்ராம் ட்ரா பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே நமக்கு சென்டர் பாயிண்ட் இப்போ என்னென்னு எடுத்துக்கலாம், O. இந்த பாயிண்ட் தான் O. இந்த பாயிண்ட்டை இப்போ யூஸ் பண்ணி தான் நம்ம எவ்வளோ சென்டிமீட்டர் ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு 3.1 சென்டிமீட்டர். ஸோ 3.1ங்கும் போது பாருங்கள், 3க்கு அப்புறம் 1 இல்லையா? இது ஸ்மால் மெஷர்மெண்ட்டு. ஸோ கொஞ்சம் ட்ரா பண்ணுறது க்ரிட்டிக்கலாக இருக்கும். சர்க்கிள் ட்ரா பண்ணுறது பாருங்கள். 3.1னா 3க்கு அப்புறம் ஃபஸ்ட் லைன் இருக்குல்ல, அதுக்கப்புறம் இங்கே பென்சிலோட டிப் 0. இப்போ நம்ம இந்த O அப்படிங்கிற சென்டர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி, ஓங்கிற பாயிண்டில் சென்டராக யூஸ் பண்ணி நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். நீடில் அசைஞ்சுது அப்படின்னு சொன்னால் மெஷர்மெண்ட் மாறிடும். ஸோ நீடில் எக்காரணத்தை கொண்டு அசைக்கக்கூடாது, அதை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம பென்சிலை மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ணணும். இப்போ நம்ம 3.1 மெஷர்மெண்ட்டுக்கான சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இதுதான் எனது 3.1. ஸோ இப்போ இதை அப்படியே லைனை ஜாயின் பண்ணி விட்டுட்டு, இது 3.1 சென்டிமீட்டர். இதுதான் ஃபஸ்ட்டு ரேடியஸ் கொடுத்துருந்தது. நெக்ஸ்ட்டு இன்னொரு ரேடியஸ் கொடுத்துருந்தாங்களே, அது என்னென்னு பார்த்தா 6.2. ஸோ 6.2ங்கும்போது 6 இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா, இது 6.2ங்கிறது இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஸ்கேலை அழுத்தி பிடிச்சிட்டு காம்பஸோட நீடில் வச்சுட்டு அப்படியே காம்பஸோட இன்னொரு சைடை பென்சில் சைடை மூவ் பண்ணி 0 கிட்ட வச்சோம்னா இப்போ பார்த்திங்கன்னா 6.2 இங்கே 0ல் கரெக்டாக இருக்குது. இப்போது அகெயின் நம்ம 0ல் வச்சுட்டு O பாயிண்டில் வச்சுட்டு அப்படியே நீங்கள் காம்பஸை ரொட்டேட் பண்ண வேண்டியதான். காம்பஸை அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். அப்படியே ரொட்டேட் பண்ணிடலாம். இப்போது இங்கே இப்போ நம்ம எவ்வளோ ரேடியஸ்க்கான சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது 6.2 சென்டிமீட்டருக்கு நமக்கு ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 6.2 சென்டிமீட்டருக்கான சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த சர்க்கிள் C1, இந்த சர்க்கிள் C2. ஸோ இப்போ வித்து எவ்வளவு அப்படின்னா 3.1. ஸோ இந்த வித்து 3.1 இருக்குதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள், கரெக்டாக அக்யூரஸியாக 3 இங்கே இருக்குது, 3.1 தான் சர்க்கிள் மேலே இருக்குது. ஸோ அப்படியே வச்சுட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு வித்து எவ்வளவுனா 3.1 சென்டிமீட்டர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 5th ஒன்னோட ஜாமெண்ட்ரி கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி சர்க்கிள் ட்ரா பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன்னான 6th ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒனில் 6th ஒன், ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 7.1 சென்டிமீட்டர் அண்ட் டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ரேடியஸ் தான் 7.1 சென்டிமீட்டர், இங்கே தான் டயாமீட்டர் 12 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டயாமீட்டரை ரேடியஸாக நம்ம மாற்றணுன்னா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு D/2. ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 12/2. ஸோ 1 2s are 2, இங்கே 6 2s are 12. ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஸோ இங்கே ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 7.1 சென்டிமீட்டர். இப்போ நம்ம 6 சென்டிமீட்டரை ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் 7.1 நம்ம ட்ரா பண்ணணும். இப்போ நம்ம ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த ரஃப் டயக்ராம்லேயே நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத நம்ம ஈஸியாக எழுதிக்கிட்டோம் அப்படின்னா ஃபேர் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்னர் ரேடியஸ் எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு 6 சென்டிமீட்டர். ஸோ ஃபஸ்ட்டு 7.1 நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அது ட்ரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் 6 சென்டிமீட்டர் ட்ரா பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 6 சென்டிமீட்டர் இந்த ரேடியஸு. ஸோ அகெயின் இங்கே ஒரு ரேடியஸ் இருக்கு இல்லையா, அவுட்டர் ரேடியஸ் எவ்வளவு 7.1 சென்டிமீட்டர். ஸோ இது C1, இது C2. ஸோ இதோட வித்து கண்டுபிடிக்கணும். ஸோ W is equal to C2 minus C1. ஸோ 7.1 minus 6. ஸோ வித்து மைனஸ் பண்ணுங்கள். 7.1 அதில் 6 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 1.1 அப்படின்னு கிடைக்கிது. 1.1 சென்டிமீட்டருக்கு நமக்கு வித்து. ஸோ இந்த வித்து எவ்வளவு அப்படின்னா நமக்கு 1.1 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ இந்த கால்குலேஷன் பிரகாரம் இப்போ நம்ம
ஃபேர் டயக்ராம் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓ அப்படிங்கிற ஒரு மிட் பாயிண்ட்டை வச்சுக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம ஓன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். மென்ஷன் பண்ணிவிட்டு காம்பஸில் ஃபஸ்ட் ரேடியஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்மாலாக இருக்க ரேடியஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது உங்கள் விருப்பம். ஃபஸ்ட் நம்ம எப்பவும் போல் 6 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுவோம். 6 அப்படிங்கிறதுல வந்து மெஷர்மெண்ட்டில் நம்ம காம்பஸோட நீடில் வச்சு 0வில் பென்சிலோட நீடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே இப்படி வச்சு இப்படி ட்ரா பண்ணலாம் 6 சென்டிமீட்டர். பார்த்தீங்களா, ஈஸியாக நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். ஏன்னா மெஷர்மெண்ட் பெருசு, அதனால ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம 6 சென்டிமீட்டர் ரேடியஸுக்கான ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு அதே காம்பஸில் 7.1 மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஸோ 7.1 7 இங்கே இருக்குது பார்த்தீங்களா, 7.7 இங்கே இருக்குது, 7 பக்கத்தில் 7.1. ஸோ காம்பஸோட நீடில் இப்படி எடுத்து ஜீரோவில் அப்படி வச்சிடும். இப்போது அதே சென்டர் பாயிண்ட் ஓவை எடுத்துக்கிட்டு ஓவிலேருந்து நம்ம இப்போது மார்க் பண்ணிட்டோம் 7.1க்கு. ஸோ 7.1 இருக்கான்னு செக் பண்ணலாமா? பார்த்தீங்கன்னா 0 இங்கே இருக்குது, 7.1 இங்கே இருக்குது. கரெக்டாக நம்ம இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரேடியஸ் வந்து 7.1 சென்டிமீட்டர். ஸோ இந்த சர்க்கிள் C1, இந்த சர்க்கிள் C2. ஸோ இது ரெண்டோட வித் எவ்வளவுன்னு பார்க்கணும். வித்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1.1. ஸோ 1.1 கிடைக்குதான்னு பார்க்கலாமா? பாருங்கள், அக்யூரஸியாக 1.1லேயே இருக்குது. ஸோ இந்த லைனை ஜாயின் பண்ணி width is equal to 1.1 சென்டிமீட்டர். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஜாமெண்ட்ரியில் நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது, அதுக்கப்புறம் இன்னர் சர்க்கிள் அவுட்டர் சர்க்கிள்லாம் எப்படி ட்ரா பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இதோட நமக்கு 4.2 எக்ஸசைஸில் ஜாமெண்ட்ரி சம்ஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதாவது சாப்டர் 5 நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேக்ஸ் தீர்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.